இது இந்த வேல்யூ தெரியுதா உங்களுக்கு? 0.05 கண்ணு தெரியுமா அதுக்கு? எங்க இருக்கு? இப்ப இதுல தெரியுதா? 0.4 ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஸ்கிரீன் 0.04. சரி, இப்ப நல்லா பாரு புடி. இப்ப நல்லா பாரு. இல்ல அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். இங்க வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா ஏய் இங்க வா பிரின்சியா, அந்த அட்டை வேணும் எனக்கு. நான் தள்ளி வெளியே, நான் வீடியோக்கு வெளியே போயிடுறேன். அதான் ரொம்ப முக்கிய வேல்யூ. டம்ளர் எங்க இருக்கு? இங்க வாங்க, இங்க வாங்க பக்கத்துல. அந்த சம்பத் லைட் ஆஃப் ஆச்சுன்னா லைட்டை வந்து இந்த பட்டனை நமக்கு ஆன் பண்ணணும். அப்போ நீ தான் அதுக்குள்ள லைட்டையும் வச்சுட்டு வந்த, எனக்கு தெரியும். இப்ப தூக்கு மேல, தூக்கு மேல, தூக்கு கேமரா தெரியாது. இப்ப நல்லா பாரு, நான் இந்த 2 டம்ளரை எனக்கு வேல்யூ வருதா இல்லையான்னு கூட தெரியாது. சரியா? இல்ல அங்க வேல்யூ. இப்ப நல்லா பாரு, நான் 2த்தையும் இப்படி கனெக்ட் பண்றேன். அங்க வேல்யூ ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா? சரியா? இப்ப இப்ப நான் இன்னும் பக்கத்துல கொண்டு வரேன். சரியா? சரியா? இப்ப நல்லா பாரு, இன்னும் ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்தாலும் பெருசா சேஞ்ச்லாம் இருக்காது. அது மேபி கான்டாக்ட் பண்ணிருப்பேன் 2 டச். இப்போ இப்ப நல்லா பாரு, நம்ம ஏரியான்னு சொன்னா எந்த ஏரியான்னு எடுத்துக்கிறது? ஏன்னா இப்ப நான் இப்படி பக்கத்துல வைக்கிறப்ப இதோட இந்த சைட்ல இருக்க ஏரியா, இதோட இந்த சைட்ல இருக்க ஏரியா மட்டும் தானே பக்கத்துல இருக்கு. அப்ப எனக்கு ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா இல்லையா? அப்படின்னா என்ன? இந்த டம்ளர் சுத்தி ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நிறைய ஏரியா கான்டாக்ட்ல இருக்குமா? இப்ப நான் இப்படி வைக்கிறேன்னு சொன்னா கரெக்டா? இதோட ஜஸ்ட் இப்ப நானும் சம்பத்தி இருக்கும்னு வச்சுக்கோ. இந்த பாண்டிங் பத்தி படிச்சிருக்கியா? சரி, இப்ப நல்லா பாரு, ஜஸ்ட் சைடு வச்சிருந்தா என்ன பாண்டிங்? இது வந்து வீக்கா இருக்குமா? அதே வந்து நல்லா ஓவர் சிக்மா பாண்ட் சைட்வேஸ். சரி சரி, இது வீக்கா இருக்குமா? இதே வந்து இந்த பாண்ட் ஸ்ட்ராங் பண்ணணும், நிறைய ஏரியா வந்து கான்டாக்ட்ல இருக்கணும். கரெக்டா இல்லையா? இல்ல டிஸ்டன்ஸ் நடுவுல டிஸ்டன்ஸ் இல்லைன்னா என்ன ஆயிரும்? டிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொன்னா கெப்பாசிட்டன்ஸ் இருக்காது. கரெக்டா? அது வந்து கெப்பாசிட்டர் என்ன பேசிக்கலி 2 மெட்டலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிரிச்சு வைக்கணும். ஆமாவா இல்லையா? இப்ப நல்லா பாரு, நான் இப்படி வைக்கிறோம் வச்சுக்கோ, முன்னாடியோட பேரி அதிகமாயிருச்சு. பட் ஜஸ்ட் இமேஜின், என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு நான் என்ன பண்றேன்னா, இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல சரியா, அது ஃபென்டாஸ்டிக் 4ல வர ஒருத்தர் வந்து அவனால ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும்ல. இப்ப அசியூம் தட் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு. அப்ப நான் சம்பத்தை சுத்தி ஃபுல்லா வந்துட்டேன். அப்ப சம்பத் சுத்தி ஃபுல்லா இருக்கேன்னா ஃபுல் ஏரியாவும் நாங்க கான்டாக்ட்ல இருக்கா? அப்ப அதே மாதிரி நான் யோசிச்சு பாரு, இங்க வைக்கிறப்ப இந்த 2 சைடு மட்டும் கான்டாக்ட்ல இருக்கும். அதே டம்ளர் நான் உள்ள வச்சிட்டேன்னா இதோட இந்த மொத்த ஏரியாவும் இதோட இந்த மொத்த ஏரியா கான்டாக்ட்ல இருக்கும். பட் எஸ், 2த்துக்கு நடுவுல என்ன இருக்கணும்? இன்சுலேட்டர். கரெக்டா? இந்த பிரின்சியா ப்ளீஸ். தெரியல வீட்ல வந்து பாத்துட்டு அப்பா அம்மா என்ன தெரியல போதும். இப்ப இந்த வேல்யூ தெரியுதா? டேய் வேல்யூ தெரியுதான்னு பாரு. 25 கரெக்டா? இப்ப இது என்ன டம்ளர் முன்னாடி பாத்தியா? அது வோல்ட் தானே. கெபாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணி காமிச்சிட்டு இருக்க வோல்ட். இதுல எங்க உனக்கு பேட்டரி இருக்கு? இப்ப நல்லா பாரு, இதே வந்து நான் இந்த டம்ளரை கொஞ்சம் தூரமா வைக்கிறேன். இங்க பாரு, நான் டம்ளர் தூரம் கொண்டு போறேன், வேல்யூ கம்மி ஆகுது. டம்ளர் வர லைட் ஆன் பண்ணி விடுறான், அவன் கண்ணு தெரியாது. சரியா? தெரியுதா? வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. இப்ப இங்க பாரு, வேல்யூ உள்ள கொண்டு போற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப வந்து கான்டாக்ட்ல இல்ல, வெயிட் பண்ணு. இப்போ ஆச்சா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி?
முடிஞ்சா அப்ப நல்லா பாருங்க எதுக்காக இந்த பிளேட்டை இப்படி வச்சிருக்கேன் இந்த 2 டம்ளரையும் இப்படி அப்பதான் மேக்ஸிமம் ஏரியா பக்கத்துல இருக்கும் கரெக்டா